கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் இதயத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது என இறைவன் கூறும் வசனம் எது? எவர் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இது இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் எந்த சஹாபியின் பொறுப்பில் எழுத்து வடிவில் முழுமையான குர்ஆனாக தொகுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது? சயீத் பின் ஷாஃபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முழு குர்ஆனையும் எழுத்து வடிவில் தொகுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது. அவ்வப்போது அல்லாஹ் இறக்கியருளும் வஹியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுதி வைத்துக் கொள்ளுமாறு தன் தோழர்களுக்கு கட்டளையிடுவார்கள். இவ்வாறு இறை செய்தியை எழுதுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களில் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி, முஆவியா அலி, அபான் பின் ஷஹீத் அலி, ஹாலித் பின் வலித் அலி, உபை பின் காஃப் அலி, ஷயீத் பின் ஷாஃபித் அலி மற்றும் ஷாஃபித் பின் கைஸ் அலி போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் தோள் பட்டைகளிலும் மரப்பட்டைகளிலும் எலும்புகளிலும் வெண்மையான கல் பலகைகளிலும் குர்ஆன் எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்டது. இவ்வாறு எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்டவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் வைத்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருந்த ஷயீத் பின் ஷாஃபித் அலி பொறுப்பில் எழுத்து வடிவில் முழுமையான குர்ஆனாக தொகுக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அப்பணியை செவ்வனே நிறைவேற்றினார்கள். ஷயீத் பின் ஷாஃபித் அலி அவர்களால் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்ட முழு குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தற்போதுள்ள அமைப்பில் தொகுக்கப்படும் வரையிலும் யார் யார் பொறுப்பில் இருந்தது? முதலில் அபூபக்கர் அலி அவர்கள் பொறுப்பிலும் அவர்களின் மரணத்திற்கு பின்னர் அது உமர் அலி அவர்களின் பொறுப்பிலும் அவர்களின் மரணத்திற்கு பின்னர் உமர் அலி அவர்களின் மகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியுமான ஹப்ஸா அலி அவர்களிடத்திலும் இருந்தது. பின்னர் உஸ்மான் அலி அவர்கள் ஹப்ஸா அலி அவர்களிடத்தில் இருந்த அந்த மூல பிரதியிலிருந்து பல பிரதிகளை தொகுத்து உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அவற்றுள் ஒன்றுதான் ரஷ்யாவின் தாஸ்கண்ட் நகரத்திலும் மற்றொன்று துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.